ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆல்வேஸ் வில் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஷார்ட் சென்டென்சஸ் தாங்க பார்க்க போறோம். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி குழந்தைங்க கிட்ட பேசுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இம்மீடியட்டாக வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பசங்க இப்போ ஃப்ளோர் வெட்டாக இருக்குது அப்படின்னா அவங்க ஃபாஸ்ட்டாக எதுவும் ஓடிட்டு இருக்காங்க, நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லுவோம் இல்லைங்களா, மெதுவாக நட, கவனமாக நட, தர ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த பிளேஸில் walk carefully, the floor is wet. wetனா ஈரம், ஓகேங்களா. walk carefully, the floor is wet அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ பசங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன மெல்லிட்டு இருக்க, காட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த பிளேஸில் வாட் ஆர் யூ சூவிங், சே ஆ. வாட் ஆர் யூ சூவிங், சே ஆ அப்படின்னு சொல்லலாம். உன் நாக்க காட்டு. இப்போ ப்ரஷ் பண்ணும்போது டங் க்ளீன் பண்ணுறதுக்கு நாக்க காட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதுக்கு இங்கிலீஷில் ஸ்டிக் யுவர் டங் அவுட், ஸ்டிக் யுவர் டங் அவுட் அப்படின்னு சொல்லலாம். கண்ணை தேய்க்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த பிளேஸில் டோன்ட் ரப் யுவர் ஐஸ், டோன்ட் ரப் யுவர் ஐஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அம்மோ டு யூ ஃபீல் ஸ்லீப்பி, உனக்கு தூக்கம் வருதா, உனக்கு தூக்கம் வருதா அப்படின்னு கேட்கறதுக்கு டு யூ ஃபீல் ஸ்லீப்பி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ப்ரஷ் பண்ணுறோம் அப்படின்னா பசங்களுக்கு ப்ரஷ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு உன் பல்ல மேலேயும் கீழேயும் ரவுண்ட் ஷேப்பில் இடது வலது பக்கமாக ப்ரஷ் பண்ணு, அதாவது மொத்தத்தில் எல்லா பக்கமும் ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதுக்கு இங்கிலீஷில் ப்ரஷ் யுவர் டீத் அப் அண்ட் டவுன், ரவுண்ட் அண்ட் ரவுண்ட், லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு சொல்லலாம். ப்ரஷ் யுவர் டீத் அப் அண்ட் டவுன், ரவுண்ட் அண்ட் ரவுண்ட், லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ப்ரஷ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா டூத் பேஸ்ட்டை விழுங்கிடாத, துப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதுக்கு இங்கிலீஷில் ஸ்பிட் அவுட் த டூத் பேஸ்ட், டோன்ட் ஸ்வாலோ இட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பிட் அவுட் த டூத் பேஸ்ட், டோன்ட் ஸ்வாலோ இட். ஸ்வாலோனா விழுங்கிறது. இந்த வேர்ட்லாம் நம்ம வெக்காபுலரி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸ்வாலோனா விழுங்கிறது, ஸ்பிட்னா துப்புறது. இதுவும் நம்ம வெக்காபுலரி வேர்டில் போட்டிருக்கோம். ஸ்பிட் அவுட் த டூத் பேஸ்ட், டோன்ட் ஸ்வாலோ இட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ப்ரஷ் பண்ணி முடிச்சாச்சு, வாயை தண்ணியில் கொப்பளின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதுக்கு இங்கிலீஷில் ரின்ஸ் யுவர் மவுத் வித் வாட்டர், ரின்ஸ் யுவர் மவுத் வித் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பசங்கிட்ட என்ன இன்னும் முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லைங்களா. அதுக்கு இங்கிலீஷில் ஆர் யூ டன் எட், ஆர் யூ டன் எட் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ டாய்லெட் போகிறாங்க அப்படின்னா ஃப்ளஷ் பண்ண மறக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ஃபர்கெட் டு ஃப்ளஷ் த டாய்லெட், டோன்ட் ஃபர்கெட் டு ஃப்ளஷ் த டாய்லெட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சின்ன குழந்தைங்க ஒரு சில டைம் அவங்களே சட்டையை போட்டுட்டு வருவாங்க, திருப்பி போட்டு வருவாங்க. உள் சைடு வெளியவும் வெளி சைடு உள்ளேயும் போட்டு வருவாங்க. அந்த டைமில் நீங்கள் சட்டை திருப்பி போட்டிருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதுக்கு இங்கிலீஷில் யூ ஆர் வியரிங் யுவர் ஷர்ட் இன்சைட் அவுட், யூ ஆர் வியரிங் யுவர் ஷர்ட் இன்சைட் அவுட் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 37, இப்போ குளிக்க போகலாம் பாத்ரூம்க்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போது இட்ஸ் டைம் ஃபார் அ பாத், கெட் இன் த பாத்ரூம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நைட் டைம் ஒரு 10 மணி வரைக்கும் பசங்க விளையாடுறாங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம் 10 மணி ஆயிடுச்சு, தூங்க போகலாம், அம்மா காலையில் சீக்கிரம் எழணும்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த பிளேஸில் நீங்கள் இட்ஸ் 10 o'clock ஆல்ரெடி, லெட்ஸ் கோ டு பெட், மம்மி ஹேஸ் டு வேக் அப் ஏர்லி இன் த மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். இடத்துல மம்மிக்கு பதிலாக அம்மாவும் போட்டுக்கலாம், ஓகேங்களா. இல்லை அப்பா சொல்கிறீங்க அப்படின்னா டேடி ஹேஸ் டு வேக் அப் ஏர்லி இன் த மார்னிங் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. இல்லை அப்படின்னா நீங்கள் பசங்கக்கிட்டேயே யூ ஹேவ் டு வேக் அப் ஏர்லி இன் த மார்னிங், நீ சீக்கிரம் எழணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த டைமில் நீங்கள் மம்மிக்கு பதிலாக யூ ஹேவ் டு வேக் அப் ஏர்லி இன் த மார்னிங் அப்படின்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், பசங்க எல்லா பொம்மையும் விளாண்டுட்டு அப்படி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து பாக்ஸில் போடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த பிளேஸில் clean up and put all your toys in the box அப்படின்னு சொல்லலாம். clean up and put all your toys in the box அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ பசங்க கிட்ட உங்களுக்கு டின்னருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி டின்னர்னா நைட்டு சாப்பிட்ற சாப்பாடு, இரவு உணவு தான் டின்னர், ஓகேங்களா. டின்னருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு இங்கிலீஷில் வாட் யூ வாண்ட் ஃபார் டின்னர் அப்படின்னு கேட்கலாம். இதே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கேட்குறீங்க, லஞ்சுக்கு கேட்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் யூ நீட் டு ரீப்ளேஸ் த வேர்ட் டின்னர், ஓகேங்களா. வாட் யூ வாண்ட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட், வாட் யூ வாண்ட் ஃபார் ஸ்நாக்ஸ், வாட் யூ வாண்ட் ஃபார் லஞ்ச் அப்படின்னு கேட்கலாம், ஓகேங்களா. அந்த பிளேஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த வேர்டு மட்டும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே,
ஆல்ரெடி ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஆல்ரெடி ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது இங்கிலீஷில். யூ ஆர் ஆல்மோஸ்ட் லேட் ஃபார் ஸ்கூல். யூ ஆர் ஆல்மோஸ்ட் லேட் ஃபார் ஸ்கூல். இல்லை நீங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் ஆல்மோஸ்ட் லேட் ஃபார் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்கூல் யூ ஷுட் புட் த வேர்ட் அஸ் ஆஃபீஸ். அவ்வளோதான். யூ ஆர் ஆல்மோஸ்ட் லேட் ஃபார் ஸ்கூல் ஆர் ஆஃபீஸ் ஆர் டெம்பிள். நெக்ஸ்ட் ஒன், இப்போ பசங்க வந்து காலையில் கிளம்பிட்டு அவசர அவசரமாக சாப்பிட்றாங்க, அது ஃபுல்லாக சாப்பிடாம சும்மா 1 or 2 பைட் மட்டும் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, இன்னும் 2 வாய் வச்சுக்கோ, இன்னும் 3 வாய் வச்சுக்கோ, காலை உணவை வந்து மிஸ் பண்ணக்கூடாது, பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பிளேஸில் டேக் அ ஃபியூ மோர் பைட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். டேக் அ ஃபியூ மோர் பைட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இதே வந்து 1 வாய் வச்சுக்கோ அப்படின்னா டேக் அ பைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். இங்கே வந்து இன்னும் 4 வாய் 5 வாய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறத டேக் அ ஃபியூ மோர் பைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பைட்னா சும்மா கடி அப்படின்னு சொல்கிறது. இங்கே வா அம்மா தலை சீவி விடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பிளேஸில் கம் ஆன் லெட் மம்மி கோம் யுவர் ஹேர், இல்லைனா லெட் மீ கோம் யுவர் ஹேர், இல்லைனா ஐ வில் கோம் யுவர் ஹேர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, கம் ஆன் லெட் மம்மி கோம் யுவர் ஹேர். கோம்னா சீவுறது. ஓகேங்களா, கோம் யுவர் ஹேர் அப்படின்னா தலை சீவி விடுறேன் அப்படின்னு மீனிங். இப்போ பசங்க எங்கேயாவது இப்போ நம்ம ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி விட்டோம் அப்படின்னா வெளியில் போய் பார்க்கும்போது ஏதாவது இப்போ ஜன்னல் மேலே ஏறுறது இல்லை டேபிள் மேலே ஏறுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, அம்மு நீங்கள் என்ன பண்ணுற, கீழே இறங்கு இல்லைன்னா நீ விழுந்துடுவ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிளேஸில் வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் பட்டு, இல்லாட்டி அம்மு வாட் ஆர் யூ டூயிங் ஹியர், கெட் டவுன் ஆர் யூ மைட் ஃபால் அப்படின்னு சொல்லலாம். கெட் டவுன் ஆர் யூ மைட் ஃபால், கீழே இறங்கு இல்லைன்னா கீழே விழுந்துடுவ அப்படின்னு சொல்லி சொல்கிறது. கெட் டவுன்னா இறங்கு. ஓகேங்களா, யூ மைட் ஃபால் அப்படின்னா நீ விழுந்துடுவ அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், இப்போ வெளியில் பசங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா தனியாக நடக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் வாக் அலோன் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் வாக் அலோன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நிறைய பேர் இருக்காங்க என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு. தேர் ஆர் அ லாட் ஆஃப் பீப்புள் ஹியர், டேக் மை ஹேண்ட் ஸோ யூ ஓன்ட் கெட் லாஸ்ட். என் கையை பிடிச்சிக்கோ அப்போ தான் நீ தொலைஞ்சி போக மாட்ட அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு இங்கிலீஷில் டேக் மை ஹேண்ட் சொல்லலாம். ஆர் யூ கேன் ஆல்சோ சே ஹோல்ட் மை ஃபிங்கர். ஓகேங்களா, ஹோல்ட் மை ஃபிங்கர் ஸோ யூ ஓன்ட் கெட் லாஸ்ட், நீ தொலைஞ்சு போக மாட்ட அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், இப்போ பசங்க கிட்ட அம்மு என் மொபைலை பார்த்தியா, என் ஸ்பெக்ஸை பார்த்தியா, என் கிளிப்பை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லைங்களா, அதுக்கு நீங்கள் எப்படி கேட்கலான்னா ஹாவ் யூ சீன் மை ஃபோன், ஹாவ் யூ சீன் மை ஃபோன் சொல்லலாம். ஆர் ஹாவ் யூ சீன் மம்மிஸ் ஃபோன், ஹாவ் யூ சீன் மம்மிஸ் ஸ்பெக்ஸ். இல்லை நீங்கள் அப்பாவோட வாட்சை கேட்குறீங்க அப்படின்னா ஹாவ் யூ சீன் டேடிஸ் வாட்ச் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப ஒர்க் பண்ணி டயர்டாக இருக்கும், கொஞ்சம் தூங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற போது பசங்க வந்து சத்தம் போட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பிளேஸில் கீப் குவைட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி பி காம் அப்படின்னு சொல்லலாம். ப்ளீஸ் பி குவைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, நீங்கள் லிசன் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் ப்ளீஸ் ட்ரை டு ஸ்பீக் வித் யுவர் சைல்டு, தென் ஒன்லி யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் ஃப்ளூயன்சி அண்ட் ஆல்சோ யுவர் சைல்ட் கேன் லேர்ன் இங்கிலீஷ் ஃப்ரம் யூ. ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.